நண்பர்களுக்கு வணக்கம். நான் சமீபத்தில் திருச்சூரில் மரீன் வேர்ல்டு போயிருந்தேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட பகிர போகிறேன். அங்கே உள்ள அனைத்து சம்பவங்களும் நம்ம வீடியோவில் தெளிவாக எந்த ரூட்டில் போனது, எப்படி போனேன், அங்கே போகலாம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் அந்த இடம் தான். பாருங்க, எல்லா விஷயங்களும் அந்த எந்த வழியில் போகணும், எவ்வளோ ரூபா டிக்கெட்டு, எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்ல அருமையான இடம் மக்களே. நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு போய் சென்று பார்க்க உள்ள இடம் சொன்னால் அதுக்கு மிக ஆகாது. அந்த இடத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்த பற்றி நம்ம ஒரு 4 மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்களும் அந்த இடத்துக்கு போவாங்க இல்லையா. இன்னும் இந்த இடம் பற்றி தெரியாத பேர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களை, நான் இப்போ திருச்சூர் எப்படி வந்தேன்னா, இங்கே ராணியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் நண்பர்களுக்கு தெரியும். ராணியில் வேலை பார்த்துட்டு எனக்கு திருச்சூர் போகணுன்னா நம்ம இடத்தோட தூரம் கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம வீட்டு வர தூரம் இருக்கும். கன்னியாகுமரி வர தூரம் இங்கேருந்து திருச்சூர் போகுண்டு. அங்கே திருச்சூர் போய் காலையில் போய் சேர்ந்தேன். 9 மணிக்கெல்லாம் திருச்சூரில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே இங்கே எல்லாத்தையும் 1-2 பேர் பஸ் ஸ்டாண்டு உள்ளெல்லாம் கேட்டபோது இப்படி ஒரு பீச் இருக்குது தெரியுமான்னு கேட்டவரும் நிறைய பேர் தெரியாதுன்னே சொன்னாங்க. எனக்கு டென்ஷன் ஆச்சு. என்னடா இது, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், கேட்டால் யாரும் விளக்கமாக சொல்லவும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் இதே மாதிரி நம்ம சிக்கலில் சிக்கிறது உண்டு. போய் ஒரு இடத்த கேட்போம், தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியே பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், இது எங்கே இருக்குன்னு. அவர் சொல்லார், இது எர்ணாகுளத்தில் இருக்குன்னு. நான் மேப்பு படி பார்த்தா இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருச்சூர்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம எதுக்கு எர்ணாகுளம் சைடு போகணுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். திருப்பி தான் கேட்கேன், இதே மாதிரி பஸ்ஸு ஏதாவது போகுதா இந்த ரூட்டு அப்படி கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சாவக்காடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு முதல்ல போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் சாவக்காடுலேருந்து திருப்பி பஸ் ஏறணும் பஞ்சவடிக்கு. அந்த இடத்துல தான் இந்த மெரின் வேர்ல்டு இருக்குதுன்னு சொன்னார். செப்பா, ஏன்னா நம்மளை போல் நடுத்தர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆட்கள் ஒரு இடத்துக்கு போய் வரணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லா விதத்துலேயும் ஆட்டோ பிடிச்சி, கார் பிடிச்சி அப்படியெல்லாம் போக முடியாது. ஏன்னா நான் இந்த வீடியோ முக்கியமாக போட உள்ள காரணமே, இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா அது குழந்தை குட்டிகளோடு நம்ம வருவோம். அந்த வார இடத்துல இந்த மாதிரிப்பட்ட சிக்கலில் சிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட மெயின் ரீசனே. அப்போ நம்ம திரும்ப அந்த ஆட்டோக்காரர் கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்ட்லேருந்து ப்ரைவேட் ஸ்டாண்டுக்கு 30 ரூபா கொடுத்து அந்த கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்டுக்கு போயாச்சு. கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போயிட்டு அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் யாரை திருப்பி இந்த பஸ்ஸு எங்கே வருதுன்னு பார்த்தா அதே கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்டை சுற்றி தான் வருது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கலாமே நான் நினச்சேன் 1 நிமிஷம். ஏன்னா பஸ்ஸு அந்த இடத்துல உண்டு. நீங்கள் கவனமாக வச்சுருங்க. திருச்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக நின்னா மதி இந்த சாவக்காடு போகல பஸ்ஸு வரும். சாவக்காடுன்னு கேட்டால் மதி. ஏன்னா குருவாயூர் ரூட்டு தான் இந்த இடமே இருக்குது. அது உள்ள நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி தரேன். குருவாயூர் ரூட்டில் இருக்கனால குருவாயூர் போர்டு போட்டு வர பஸ்ஸில் ஏறணும், கேட்காம ஏறியாங்க. ப்ரைவேட் பஸ்ஸு தான் அதிகமாக போகுது. சாவக்காட்டில் இறங்கிட்டு திரும்பி அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சவடி போகணும். பஞ்சவடி அந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால பஸ்ஸெல்லாம் ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு பஸ்ஸு கிடச்சிது. பஞ்சவடி போயிட்டு இந்த இறங்கி போகிற ரூட் எல்லாமே நம்ம இடத்த பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் எனக்கு இருந்துச்சு. நிறையா உள்ளே வந்துட்டேன். அந்த உள்ளே வந்த உடனே முதல்ல என்ட்ரன்ஸில் நம்ம 400 ரூபா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து பார்த்தா அவ்வளவு அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகம் நம்ம வாழக்கு மட்டும் இல்லை, ஏராளமான உயிரினங்கள் வாழுது. அதுவும் மீனில் இத்தனை வகை உயிரினங்கள் இருக்கான்னு ஆச்சரியப்பட வைத்தது என்ன. ஏன்னா அவ்வளவு ரக மீன்கள், அங்கே நிறைய மீன்கள், என்னெல்லாம் ரகம் இருக்கோ எல்லா வகை மீன்களும் அந்த ஒரே இடத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதையும் டிசைனாக கலராக அந்த கண்ணாடி பட்டி மாதிரி செய்து அதெல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஆனால் உள்ளே ஏறின உடனே அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 2 சகோதரிகள் இருந்தாங்க, முஸ்லீம் சகோதரிங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் உள்ளே போனேன். அந்த சகோதரிகள்கிட்ட உடனே சொன்னாங்க, ஆனால் எங்கள் வீடியோவை எடுத்துடாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த வீடியோ நான் அதில் எடுத்து எனக்கு பதிவாச்சு அவங்க முகம். ஆனால் நான் அதில் போடலை. அவங்க கூடுதலும் முஸ்லீம் பிள்ளைகள் அங்கே நிற்கிது. இந்த நிறுவனத்தை நடத்தியது அவங்களா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மீன்களோட வகைகள் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. அந்த மீன்களோட வகையை நம்ம ஃபோனில் எடுத்தால் அந்த இடம் தெளிவாக தெரியல. ஏன் இப்படி இருட்டாக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த இடம் இருட்டாக்கி வச்சா தான் அழகாக இருக்கும்னு அவங்க நினைக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளாஷும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2 கண்டிஷன் சொன்னாங்க. உள்ளே ஏறினோடனே
மொபைலில் ஃப்ளாஷ் போடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னென்னா கண்ணாடியை தொடக்கூடாது. இதில் என்ன டவுட்டுன்னா இந்த மீனெல்லாம் பொம்மையாக இருக்கா உயிரோடு இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த கண்ணாடியை தட்டி பார்க்கும்போது அந்த மீன் அசையும். அதுக்காகத்தான் அந்த உள்ள என்ட்ரன்ஸில் ஏறின உடனே அவங்க சொன்னாங்க கண்ணாடியை தட்டக்கூடாதுன்னு. அப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், இது என்ன பொம்மையை வாங்கி உள்ளே விட்டுருக்காங்களா இல்லை உண்மையான மீனை விட்டுருக்காங்களான்னு நம்மளை ஏமாத்தாங்களா 400 ரூபாய் வாங்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்க தோன்றும். ஆனால் உண்மையிலே எல்லாம் உண்மையான மீன் தான், அது எந்த வித மாற்றமும் கிடையாது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு டெக்னீஷியனாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி எடுத்து இந்த மாதிரி செய்து வரணும்னா கொஞ்சம் பெரிய ஒரு கஷ்டமான வேலை தான். இது மட்டும் கிடையாது, கார் பார்க்கிங் அதே மாதிரி அங்கே ஒரு 10 நான் பார்த்த அளவில் ஒரு 50 பேருக்கு மேலே வேலையாட்கள் அங்கே நிற்காங்க. ஏன்னா இந்த கண்ணாடியை தொடக்கூடாது, அந்த இடத்த சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேறு ஆட்கள் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் எனி டைம் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கண்ணாடி தொடுறாங்களா எடுக்காங்களா பார்க்க தான் அவங்க வேலையே. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட இடத்துல வரும்போது குழந்தைகள் பெரியவங்களுக்கெல்லாம் தோணும், இந்த மீன் உயிரோடு இருக்கா இல்லையான்னு சும்மா அசைச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். அதனால் இந்த ஒரு சம்பவம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அங்கே அந்த மீனை பார்த்தீங்களா, அந்த மீன் வந்துட்டு கரெக்டாக நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு இது. ஏன்னா கரெக்டாக ஒரு ஆள் அணுக்கம் கேட்டோன்னா இந்த மீனில் பக்கத்தில் வரும். ஏன்னா நம்ம ஏதாவது சாப்பாடு கொண்டு வரோமோன்னு சொல்லிட்டு உணவு கொடுக்க வரோமோன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பக்கத்தில் வரும். ஆனால் நம்ம வெறும் பார்க்க தான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. திருச்சூரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நம்ம நடுநில வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுவும் நான் ஒத்தையில் இருந்தனால இது இப்போ நடந்தது. இதுவே என்னோடய குடும்பம் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரணுங்கன்னா ஒரு பிளான் போட்டு தான் இங்கே வரணும். அந்த பிளானு தான் என்னென்னு அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லை தான். பின்னியும் ஒருக்கை விட இந்த வீடியோ முடிவில் ஒன்று கூட எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் இந்த விஷயங்களெல்லாம். பார்த்திங்கன்னா மீன்களில் இத்தனை ரகம் இருக்கா, இந்த இடத்துல வரும்போது இவ்வளோ ரூபா கொடுத்தமானெல்லாம் யோசிக்க தோணும். ஐயோ 400 ரூபா இது பயங்கர ரேட்டாக இருக்கேன்னெல்லாம் சிந்திக்க தோணும். ஆனால் அப்படி சிந்திக்க வேணாம். ஏன்னா நம்ம கொடுத்த 400 ரூபாய்க்குள்ள ஒருத்தங்க இருக்குது. அது இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம தொடக்கத்தில் தான் காட்டின மாதிரி இன்னும் வரும். அதெல்லாம் நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த காலில் அந்த மீன் கடிக்க அந்த ஒரு சம்பவத்துக்கு சிறப்பான சம்பவமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலை உள்ளே விட்டோன்னா அந்த மீன்களெல்லாம் கொத்தும் இல்லையா அந்த இடத்துல. இந்த பார்த்திங்களா அது மீன் கிடக்கு பார்த்தீங்களா, அந்த மீன் எவ்வளோ பெரிய மீன் தெரியுமா, ரொம்ப பெரிய மீன். பார்க்க பொம்மை மாதிரி தான் இருந்து லைட்டாக தொட்டு பார்த்தா தெரியும் அசைதா இல்லையான்னு. ஏன்னா இந்த குகை மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு சிறப்பான தரமான ஒரு இடம். ஏன்னா அவ்வளவு அருமையான இயற்கை காட்சிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்தாச்சு. இதான் 400 ரூபா கொடுத்ததுக்கு ஒருத்தன் சொல்லக்குள்ள ஒரே ஒரு மெயினான இடம் இந்த இடம் தான். காலை மட்டும் உள்ளே விட்டுட்டு இருந்தால் போதும், நம்ம காலில் எல்லாம் உள்ள அழுக்கு எல்லாமே மீன்கள் எல்லாம் வந்து கொத்திட்டு போயிடும். கால் என்னமோ பிச்சு உதற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நினைக்காதீங்க. அந்த மீன் வந்துட்டு இந்த நம்ம உடம்பில் இருக்க அழுக்கு எடுக்கக்கூடிய மீன். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. ஏன்னா என்னோடய கால் அவ்வளோ சுத்தம் ஆகிட்டு நான் கால் அழகாக வச்சு கொடுத்துட்டே இருந்தேன். முதல்ல நமக்கு தோணும் இது என்ன கொத்துற மாதிரியே பிடுங்குற மாதிரிலாம் தோணும். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் நம்மளால் வச்சுருக்க முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, நம்ம அழுக்கு எடுத்த பிறகு நம்ம காலை தான் கொத்தி தின்னுதான்னு மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்து சின்ன குழந்தைய ஒரு 10 வயசான குழந்தைய வேறு நிறைய நேரம் வச்சுட்டு இருந்து நான் பார்த்தேன். அப்படி இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்தவரோ நமக்கு மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே காலை உள்ளே வச்சுட்டு அந்த மீன்களுக்கு எல்லாம் நம்ம உணவு கொடுக்கோம். இப்போ நம்ம காலில் இருக்க அழுக்கு பகுதியெல்லாம் மீன்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பராமரிக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். நான் நிறைய வீடியோ போட்டாலும் அந்தந்த இடத்துல உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் நான் பேசிட்டு தான் இருப்பேன். அது என்னோடய இயல்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்த வேலைக்கு போகிறதுனால நல்லாவே தெரியும். இப்படி கட்டி டைல்ஸ் ஒட்டி இந்த இடத்துல தண்ணி ஊற்றி மீன் வளர்த்தி பாதுகாக்கணுங்கன்னா மீன் நம்ம ஒரு பாட்டிலில் ஒரு மீனை கொண்டு விட்டாலே அது 2 நாள் 3 நாள் ஆகும்போது இறந்து போகிற இடங்கள் எத்தனையோ இருக்குது. மீன் தண்ணி மாற்றணும், ஆகாரம் சாப்பாடு கொடுக்கணும். அது மாதிரி கவனித்தா தான் மீன்கள் வளர்க்க முடியும். சும்மா சாதாரணமாக மீன்கள் வளர்க்க முடியாது. அதனால் மீன் வளர்ப்புன்னு சொல்லுது எளிதான காரியம் அல்ல. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐயோ இங்கே பாருங்கள், என்னோடய காலை மொத்தமாக அரிச்சிச்சு. ஏன்னா
பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்குது அங்கெல்லாம் போகாமல் என்னோட காலில் தான் நிறைய அதுக்கு அமிர்தமான சாதனம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னையே மொத்தம் அரிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் நல்ல இன்பமாக இருந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் ஃபுல்லும் அதுதான் வச்சுருந்தாங்க. அருவி பாய மாதிரி செட்டப்பு. இதே இடத்துல ஒரு டீ கடை டீ எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், பார்க்கலாம். எல்லாமே நல்ல அருமையான இடமா தான் இருந்தது. அந்த கல்கட்டு, அந்த டிசைனு இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போவே நான் சொல்லேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் இயற்கையை ரசிக்கக்கூடிய, உயிரினங்களை ரசிக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த இடம் பிடிக்கும். எல்லாருக்கும் போன உடனே திடீர்னு எல்லாருக்கும் சாதாரணமாக பிடிக்காது. ஐயோ இவ்வளோ ரூபா கொடுத்துட்டோமோன்னு நினைக்க ஆட்கள் இருக்கலாம். இது இப்போ நான் வீடியோ போட்டால் கூட சிலவங்க போயிட்டு இதில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்க ஆட்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம உயிரினங்களை நேசிக்கக்கூடியவங்க, இயற்கையை விரும்பக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஒரு விருந்து படைக்கக்கூடிய இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது. 400 ரூபா கொடுத்தோன்னு சொன்னால் இத்தனை ஆட்களை விட்டு வேலை செய்து இந்த இடத்த டெக்கரேஷன் பண்ணி அவங்க பராமரித்து கொண்டு வரணும்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட 400 ரூபா வாங்கியது பெருசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதம் 15,000 சம்பளம் பார்த்தாலே 50 ஆளுக்கு எத்தனை ரூபா வந்து நீங்களே கணக்கு பார்த்துடுங்க. மேக்ஸிமம் 50 ஆளுக்கு உள்ளாக இருக்கும். செக்யூரிட்டியே 3 பேர் நின்னாங்க வெளியே. அது போக தான் உள்ள ஆட்கள். இந்த அதிகமாக மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் சொன்னால் இந்த காலில் மீன் அடிக்க இடம் தான். அந்த இடத்த விட்டு யாரும் நகரவே இல்லை. இந்த அக்காள்கிட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு திறக்கும் என்ன இதெல்லாம் கேட்டேன். சனிக்கிழமை 10 மணிக்கு திறக்கும், மற்ற நாள்களில் 10:30 மணிக்கு திறக்கும்னு இந்த அக்கா சொன்னாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் தான் அதிகமாக மக்கள் வருவாங்க, மற்றுள்ள நாட்கள்லையும் வருவாங்க. ஆனால் இதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரி கூட்டம் இருக்காது. ஆனால் இந்த இங்கெல்லாம் இது போய் முடிஞ்ச பிறகு சாப்பிட்ணுன்னு சொன்னால் வெளியே ஒரு கடை இருக்குது பாருங்கள். நல்ல அருமையான கடை, நல்ல பெரிய ஒரு மீன், ஒரு சாப்பாடு. பெரிய மீன், நல்ல பெரிய மீன், ஒரு 2 சாலை மீன் அளவு இருக்கும். அவ்வளோ மீன் சாப்பாடு 150 ரூபா மொத்தம் ஆச்சு. ஆனால் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது பெரிய விலை சொல்லவில்லை. மீன் அழகாக இருந்து, மீன் சூப்பராக இருந்து. அதனால் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் அந்த கண்ணாடி மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம கறங்கி நின்று அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். சிறப்பான ஒரு இடம் அந்த இடம். அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் தான் போக போகிறேன். எல்லோரும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன பையன் உள்ளே போயிட்டு வெளியே வந்தான் பார்த்தீங்களா? அந்த பையன் இந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே போயிட்டு தான் வெளியே வரான். அதெல்லாம் மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பிள்ளைகள் போனால் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி பார்க்கறது நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே தண்ணி இருக்கணும். இன்னொரு விஷயம் கூட, மொபைலு நீங்கள் பார்த்து கவனமாக எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். இல்லைன்னா மொபைலு நீங்கள் தவற விடக்கு நேரிடும். தண்ணியில் விழக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம கையில் எப்போவும் கரெக்டாக இருக்காது. இன்னொரு ஸ்பாட் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னத்துக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு லைட் செட்டப்பு. ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் இல்லை, ஒரு ஃபோட்டோ மாதிரி தருவாங்க. அதுக்கு தனியாக காசு வாங்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்த நினைவு பரிசு மாதிரி நம்ம வச்சுருக்கணும். 1-2 பேர் எடுத்தாங்க. நம்ம இதெல்லாம் மொபைல் இருக்கலாம் தேவையில்லை. ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு இடம் இருந்து அந்த இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளவு குளுமையாக இருக்கும். உள்ளே ஏசி இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணி பாய்ச்சல், அருவி மாதிரியான இடங்கள், அந்த ஏதோ ஒரு மலைக்குள்ளே சென்ற மாதிரி ஒரு உணர்வு ஃபீலிங்கு இருந்துகிட்டே இருந்து. ஆமைகள் வேறு அந்த இடத்துல இருக்குது. அதையும் பார்த்தேன். அதையும் பார்த்துட்டு உள்ளே வந்தால் அருமையான ஒரு இடம். அந்த மீன்கள், கருத்த மீன்கள். ஏன்னா இந்த நிறைய மீன்களுக்கு பேர் எனக்கு தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் மீன்களுக்கு பேர். நம்ம ஊரில் சந்தையில் மீன் வாங்க போனால் நிறைய மீன் பேர் எனக்கு தெரியாது. இந்த இடத்துல என்னமோ ஒரு மீன் ஓடிட்டு இருந்து பார்க்க நல்ல அழகாக தான் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அருவி மாதிரியும் அந்த மாதிரி ஒரு செட்டப் அழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க மிகவும் அருமையாக இருந்து நம்ம காலில் நினச்ச இடம் தாண்டி அடுத்து திருப்பி இங்கே உள்ளே வந்துகிட்டே இருப்போம். ரூட்டு மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி கொஞ்சம் தூரம் இருக்குது, கொஞ்சம் உள்ளே கறங்கலாம், நமக்கு நின்று சுற்றி பார்க்கலாம். எப்படியும் 2 மணி நேரம் நமக்கு உள்ளே நிற்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 2 மணி நேரம் பார்க்கக்குள்ள இடம் இருக்குது. அதுதான் ஒரு ஒர்த்தான விஷயம். அந்த பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பாருங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வர வேண்டிய ஆட்கள் சிறப்பான ஒரு இடம் என்ன சொன்னால், நம்ம சிறப்பான ஒரு வழி என்னன்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து நமக்கு குருவாயூர் கோவிலில் வந்து கும்பிடுவவங்களுக்கு ரொம்ப ஈஸி. குருவாயூர்லேருந்து வெறும் 10 கிலோமீட்ரு. குருவாயூர் கோவிலில் இருந்து 10 கிலோமீட்ரு. ராத்திரி 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறதுல உண்டு ட்ரெயின். அதுலேருந்து நீங்கள் யாரையாச்சுன்னா
கரெக்டாக குருவாயூர் வரலாம். குருவாயூரில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நேராக இங்கே மெரின் வேர்ல்டு வரலாம். ஏன்னா குருவாயூர்லேருந்து 10 கிலோமீட்டர். இல்லை நீங்கள் இந்த மெரின் வேர்ல்டு பார்க்க மட்டும்தான் வரீங்கன்னு சொன்னாலும் பஸ்ஸு யாத்திரையை விட இந்த குருவாயூர் ட்ரெயின் ரொம்ப சிறப்பு, ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெயின் மொத்த பெட்டி திறந்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி மற்ற புக்கிங் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிப்பட்ட ட்ரெயின் தான் ஓடிட்டு இருந்து, இப்போ எப்படின்னு தெரியல. அப்போ அந்த ட்ரெயினில் ஏறி காலையில் ஒரு 7:40 8 மணிக்கெல்லாம் கொண்டு விட்டுருவோம். அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். நைட்டும் அதே மாதிரி ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின்லேயே வந்துட்டு போனால் பைசா கம்மியாக இருக்கும். நம்மளை மாதிரி நடுத்தரப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவங்க ரொம்ப ஒரு குடும்பத்தோடு வரணுன்னா எவ்வளோ ரூபா செலவாகும். நான் ஒத்தையில் போயிட்டு வந்து எனக்கு 1500 கிட்ட செலவாயிருக்கு ஆயிஷா. அப்போது நம்ம குடும்பத்தோடு வந்தால் எவ்வளோ ரூபா செலவாகும். அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு போக நம்ம சிந்திப்போம். பைசா 1 ரூபா 2 ரூபான்னு கூட்டி வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் எங்கேயாவது போக முடியும், நம்ம மற்றபடி போக முடியாது. அதனால் ட்ரெயினில் வாருங்க, சேஃபாக வாருங்க. அது மிகவும் எளிய ஒரு வழி. பஸ்ஸில் வரனாலும் வரலாம். திருவனந்தபுரம் வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட பஸ்கள் ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு சூப்பராக நீங்கள் வந்து இந்த இடத்தையெல்லாம் கண்டுகளிச்சிட்டு போகலாம். ஒவ்வொரு மனுஷனும் பார்க்க வேண்டிய இடம், அருமையான ஒர்த்தான ஒரு இடம். நம்ம இடத்துலலாம் வரும், வருங்காலத்தில் வராமல் இருக்காது. கன்னியாகுமரிலையும் இதே மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது, வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இடத்துல வந்துட்டு தானே இருக்குது. அப்போது அப்படியே சுற்றி தீரவே மாட்டேங்குது. ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கட் பண்ணி. ஏகப்பட்ட இடங்கள் உண்டு. அந்த போட்டோன்னு ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதே இப்போ நான் பேசிட்டு வர வீடியோவே 20 நிமிஷத்துக்கு மேலே வரும். நம்ம ஆட்களெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் பொறுமையாக இருந்து பார்க்க மாட்டாங்க, தட்டி விட்டு தான் பார்ப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சு அந்த கிளாஸில் சுற்றி மீன் கறங்கிட்டு இருக்கும். எல்லாம் இந்த கலர் மீனெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய மீன்கள் தானே இதெல்லாம். நம்ம சில மீன்கள்லாம் நல்ல விலையுள்ள மீன்கள்லாம் உண்டு. இல்லை நமக்கு மீன் வளர்த்து ஆட்களுக்கு தெரியும். மீன் வளர்த்தி ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. இந்த மீன்களோட விலையை பற்றியும் இந்த இடத்து காரியங்கள் பற்றியும் அவங்கள அழகாக சொல்லுவாங்க. இந்த தவளை மாதிரி ஒரு டிசைன் வச்சு உள்ளே வச்சு அதுக்கு மேலே மீன் நீந்திட்டு கிடந்து எப்படியும் ஒரு 10 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள், 14 வயசுக்குள்ள குழந்தைகள், பெரியவங்க எல்லாம் பிரசிப்பாங்க. இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு பார்க்க ஒரு ஒர்த்தான இடம், அருமையான இடம். அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஸ்பாட்டும் வெளியே நிறைய இடங்கள் இந்த ட்ரெயின் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி, அதாவது ஒரு குகை மாதிரி ஒன்று கட்டி நம்ம தலைக்கு மேலே மீன் ஓடிட்டே இருக்கும். அங்கே சபரிமலை போய்ட்டு வந்த ஐயப்ப பக்தர் மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில நானும் போய் அருமையாக சூப்பராக ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. ஏன்னா மற்ற இடங்கள்லாம் ஃபோட்டோ அவ்வளோ நமக்கு ஒர்த்தாக கிடைக்கல. நிறைய இடங்களில் உள்ளே நின்று ஃபோட்டோவே எடுக்க முடியாது. ஏன்னா இருட்டு மாதிரி அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்கனால ஃபோட்டோவெல்லாம் நமக்கு அதிக அளவில் எடுக்க முடியாது. இந்த மீன்களில் ரகங்களை பார்த்தா அவ்வளவு அருமையாக இருந்து. முதல்ல சொன்ன மாதிரி இந்த மீன் இந்த முதல்ல பார்த்தது மீன் மாதிரி தான் இருக்குது, ஒரே இனம் மாதிரி தெரியுது. ஆனால் அதுவும் கருப்பு தான், கருப்பு தான். ஆனால் பேர் வேறு பேர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்த சுற்றி பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதே மாதிரி நீங்களும் இந்த இடத்துக்கு வரணுன்னா நான் சொன்னது மாதிரி உள்ள விஷயங்களெல்லாம் பின்பற்றி அருமையாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். பஸ்ஸில் வரணும்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் வர வேண்டிய ரூட்டு நான் சொன்னேன் இல்லையா, திருச்சூரில் இறங்கிட்டு நேராக நீங்கள் செய்ய வேண்டிய திருச்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக நின்றுட்டு சாவக்காடு, அந்த இடத்துக்கு பேர் சாவக்காடு. குருவாயூர் போகிற பஸ்ஸான்னு கேட்டு தனியார் பஸ் தான் உண்டு. தனியார் பஸ்ஸில் ஏறணும். அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, பொன்னானி ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்போவும் கிடையாது. நீங்கள் வெளியே இறங்குறீங்கன்னா எப்போவும் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி நேராக சாவக்காடு இறங்கிட்டு சாவக்காடுலேருந்து அடுத்த பஸ் ஏறணும். அதுதான் பஞ்சவடி அந்த இடத்தோட பேர். அந்த இடத்துல நம்ம இறங்கின பிறகும் திருப்பி நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிக்க வேண்டியதும். அந்த ஆட்டோவில் யார்கிட்ட நேராக மெரின் வேர்ல்டு கொண்டு விட்டுருவாங்க. அது 400 ரூபா டிக்கெட்டு கொடுத்து இந்த இடங்களையெல்லாம் சிறப்பாக பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி வெளியே ஒரு சின்ன ஒரு பீச்சும் இருக்குது. மத்தியான நேரம்லாம் போக முடியாது, பயங்கர வெயிலாக இருக்கும். சாயங்கால நேரம் வரதா இருந்தால் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் சென்று வரலாம். அதே மாதிரி என்னோடய வீடியோக்களில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நம்ம கொத்தனார் சம்மந்தப்பட்ட வீடியோவும் சரி, இதே போல் தான் வெளியே போய்
போடுற வீடியோக்களும் சரி எல்லா வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்திருக்கும். எனக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. உங்கள் கருத்து இடத்தெல்லாம் சுற்றிட்டு நம்ம வெளியே இறங்கி வந்தால் சிறப்பான ஒரு இடம் கூட இருக்குது. அதோட முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா வெளியே இறங்கி வரக்கூடிய இடத்துல தான் மெயின் பார்ட்டே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம மீன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இடம். அதுவும் நம்ம கீழே நம்ம கையை இறக்கி அந்த இடத்துல மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம். சிறப்பாக செய்திருக்காங்க அந்த இடத்த. ஏன்னா ஒரு கையை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் மீன் கொடுத்தா உணவு கொடுத்தா போதும், அந்த மீன்கள் எல்லாம் நம்ம கையில் ஏறி கொத்திட்டு போகும். நிறைய பேருக்கு பார்க்க பயமாக இருக்கும். ஆனால் எந்த வித பயமும் வேண்டாம். நான் அந்த இடத்துல முதல்ல நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல அழகாக கையை கொடுத்து அப்படியே கொடுத்தேன். மீன்கள் எல்லாம் கையில் வந்து கொத்திட்டு போச்சு. நல்ல அருமையாக இருந்த அந்த இடம். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா அது ஒரு உயிரினம் தானே. அந்த உயிரினத்தை பார்க்கவும் அதுக்குள்ள அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைகள் இந்த இடத்துல மீன் பிடிச்சி கொடுத்தா அவங்க அந்த கவரில் அடைச்சி தருவாங்க. அது ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மீனை அவங்க வாங்கிட்டு போகலாம். இதில் கிடைக்க மீன்களை பிடிச்சி அங்கே கொடுத்தா அதுக்குள்ளே ரேட்டு சொல்லுவாங்க, வாங்கிட்டு போகலாம். வெளியே இறங்கி வந்து பார்த்தா சின்ன ஒரு பீச் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் மட்டும்தான் வர முடியும். அதையும் பார்த்துட்டு சிறப்பாக தரமாக இந்த வீடியோ முழுசாக கண்ட அன்பர்களெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேச்சு எப்படி இருந்து, இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி கொத்தனார்.